ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? இதுக்கப்புறம் நீ எனக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம். உன்னை நான் எந்த அளவுக்கு நேசிச்சனோ அதே அளவுக்கு உன் குடும்பத்தையும் நான் நேசிச்சேன். ஆனா நீ உன் குடும்பங்கிற பேர்ல என்ன நீ காலி பண்ணிட்டல, போதும். இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லை. இப்படிப்பட்ட சுயநலவாதியான உன்னை நான் இத்தனை நாளா காதலிச்சு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு கோபம் வருது. ப்ளீஸ் என் மேல கோவப்படுங்க, சண்டை போட்டு அடிச்சிருங்க. ஆனா இப்படி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. நான் சுயநலவாதியா? உங்க மேல நான் வச்சிருக்கிற காதல் பொய்ன்னு சொல்றீங்களா? ப்ளீஸ் என்ன வார்த்தையால கொன்னுட்டு இருக்கீங்க. ஏய், என்ன நீ ஏற்கனவே கொன்னுட்டடி. அவங்க காதலுக்கு கொடுத்த மரியாதைய கொஞ்சமாச்சு நான் உன் மேல வச்சிருக்க காதலுக்கு கொடுப்பேன்னு நினைச்சேன். ஆனா என்னை ஏமாத்திட்டல. இதுக்கு மேல என்ன? போதும், எல்லாத்தையும் எனக்கு புரிய வச்சுட்ட. எழில், இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்னை விட்டுட்டு போறேன்னுலாம் சொல்லாதீங்க. ஏதோ என் உயிரே போற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ப்ளீஸ். நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. நான் கடைசியா ஒரு வாட்டி கேக்குறேன். ஆனந்திக்கும் கௌசிக்கும் கல்யாணம் நடக்கணும். அந்த பாலுவை என்னால ஏத்துக்க முடியாது. என்ன சொல்ற? நடக்குமா நடக்காதா? எழில், அவங்க விருப்பம் இல்லாம நாம எப்படி கல்யாணம்? போதும், நிறுத்து. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டல. இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உன் தங்கச்சிக்கு எவனை வேணா கல்யாணம் பண்ணி, யார வேணா கல்யாணம் பண்ணு. எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. நீயே வேணான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உன் குடும்பத்துக்கு எவன் மாப்பிள்ளையா வந்தா எனக்கு என்ன? உன்னை நான் பாக்குறது இதான் கடைசியா இருக்கணும். ஆளை விடுங்கடா சாமி. எழில், எழில்.